மற்றவங்கள எவ்வளோ செல்ஃப்லெஸ்ஸாக லவ் பண்ணலான்னு நான் உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் லவ் உண்மையான லவ்வாக இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் என்ன ஆனாலும் உங்கள் லவ்வே உங்களை சேர்த்து வச்சோம். வணக்கம். மற்ற மொழிகளில் மற்ற நாடுகளில் எடுக்கிற மாதிரி படங்கள் நம்ம ஊரில் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சில பேர் பேசுகிறது நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஆனால் புருஷனை கொண்டு இருந்தால் கூட தண்டனை கிடச்சி முடிஞ்சிருக்கும், செத்து போனதுனால ஆயுசு முழுக்க ஜெயில் தண்டனை மாதிரி அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சிங்கிள் மதர் கேரக்டர் பேசும்போது வேறு எந்த மொழியில் அது இவ்வளோ எஃபெக்டிவாக கன்வே ஆகும்னு எனக்கு தெரியல. தமிழில் சூப்பராக ஆகுது. இப்படியான இன்ட்ரிகேட் எமோஷன்ஸை சொல்கிறதுக்கான ஸ்பேஸும் தமிழ் படங்கள் இருக்குது. எல்லாரும் அதை சரியாக யூஸ் பண்ணுறதுல தான் ஏன் இந்த படத்துலேயே கூட இயக்குனர் சசி அதை முழுமையாக பயன்படுத்திட்டான்னு சொல்ல முடியாது. ஸ்டில் ஒர்க் ஆகிற இடங்களில் செம்மையாக ஒர்க் ஆகுது. 100 சாமி எப்படின்னு சொல்கிறேன். நூறு சாமி கணவர் இறந்து போன அப்புறம் தனி ஆளாக கிராமத்து வீட்டில் இருந்துக்கிட்டு வேலை செஞ்சு 2 பசங்களையும் படிக்க வச்சு ஆளாக்குறாங்க செல்வி. 40 வயசை கடந்த ஒரு வீடோடு சிங்கிள் மதர் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கோர். ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருந்துக்கிட்டு அதெல்லாம் தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். பட் ரொம்ப கன்சர்வேட்டிவான மேல் டாமினேஷன் அதிகம் இருக்கிற சமூகத்தில் இதுக்கான எதிர்ப்பு எப்படி வரும், அதை இவங்களால சமாளிக்க முடியுதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படம். எமோஷன்ஸில் ஓல்டு ஸ்கூல் நியூ ஸ்கூல் அப்படிலாம் எதுவும் கிடையாது. எமோஷன் எப்பயுமே எமோஷன் தான், எப்பயுமே யூனிவர்சலாக ஒர்க் ஆகும். ஆனால் அது சொல்லப்படுற விதத்தில் தான் நியூ ஓல்டு எல்லாம் வருது. இயக்குனர் சசி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரூட்டடான எமோஷன்ஸை அதிக மெலோட்ராமா கலந்து ஓல்டு ஸ்கூல் ஸ்டைல்லையே ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அது முக்கியமான சில இடங்களில் ஒர்க்கும் ஆகுதுங்கிறது தான் இந்த படத்துடைய ஸ்ட்ரென்த், பாசிட்டிவ். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பல டயலாக்ஸ் ரொம்ப நல்லா ஆர்டிகுலேட் பண்ணப்பட்டிருக்கு. பசியோடு இருக்கிறவனை சாப்பிட்றியான்னு கேட்குறதான மனிதாபிமானம். ஒரு செருப்பு இருந்தால் இன்னொரு செருப்புக்கு தானே தண்டனை அப்படின்னு இப்படிலாம் ட்ரமேட்டிக்கான வசனங்களை கேட்டு பல நாள் ஆச்சு. இந்த கிரிஞ்சுக்கும் எமோஷனலுக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸை சூப்பராக பிடிச்சிருக்காரு இயக்குனர் சசி. பசங்களை வெளியூருக்கு படிக்க அனுப்பிட்டு திரும்புகிற அந்த ஒரு மொமெண்ட், 2வது பையன் ஃபோனில் பேசுகிற மாதிரி அம்மா கிட்ட பேசுகிற மொமெண்ட், கடைசியில் தன்னுடைய அம்மாவை செல்வி கேரக்டர் கேட்குற அந்த ஒரு கேள்வி, இதெல்லாம் புதுசான்னு கேட்டிங்கன்னா இல்லை தான். ஆனால் இந்த படத்துடைய கான்டெக்ட்ஸில் இந்த காட்சிகள் வர மொமெண்ட்ஸ், லீட் கேரக்டருடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்த கல்யாணம் நடந்து ஹாப்பி எண்டிங்காக முடியணுமே அப்படின்னு ஆடியன்ஸ் இருக்கிற அந்த ஒரு டென்ஷன், எதிர்பார்ப்பு எல்லாம் சேர்ந்து பழசாக இருந்தாலும் தியேட்ரிக்கலாக ஆடியன்ஸை இதெல்லாம் கைத்தட்ட வைக்குது, ஃபீல் பண்ண வைக்குது. சுவாசிகா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் செம்மையாக கன்வின்சிங்காக அழுதுட்டாலே அது செம்ம ஆக்டிங் அப்படின்னு ஒரு பாப்புலர் ஒப்பீனியன் இருக்குது. நோ, சட்டிலான சீன்ஸாக அவங்க ஹேண்டில் பண்ணுறதுல, க்ளோஸ்அப்ஸை ஹோல்ட் பண்ணுறதுல இருக்குது அவங்களுடைய டேலண்ட். அதை சுவாசிகா ப்ராப்பராகவே பண்ணியிருக்காங்க. கண்ணாடியை பார்த்து அவங்க ரியாக்ட் பண்ணுற ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக நல்லா இருந்தது. இந்த படத்தில் அவங்க சொந்த குரலில் பேசியிருக்காங்களா இல்லை டப்பிங் வாய்ஸ் தான் சரியாக தெரியல, அது மட்டும் செட் ஆகவே இல்லை, எனக்கு ஆடாவே இருந்துச்சு. இந்த நல்ல விஷயங்களை தாண்டி இந்த 100 சாமி எனக்கு ஒரு ஓகேவான படமாக தான் இருந்தது. முதல் காரணம் நான் சொன்னேன் இல்லையா, ஒர்க் ஆகிற இடங்கள். அதை விட ஒர்க் ஆகாத இடங்கள் கொஞ்சம் அதிகம். ரொம்ப லவுடாக ஹெவி ட்ராமாவாக இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் சசி. அவுட் அண்ட் அவுட் இந்த லவுட்னஸோட என்னால் முழுசாக இந்த படத்தை ரசிக்க முடியல. காமெடி சீன் வந்தாலுமே கூட அது லவுடாக தான் இருக்குது. இதனால தான் படத்துடைய மியூசிக்குமே கூட எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. படத்துடைய கோருக்கு கனெக்ட் ஆகாமல் அந்தந்த மொமெண்ட்டுக்கு மட்டும் ஸ்கோர் பண்ண மாதிரி இருந்துச்சு. அடுத்தது அந்த லவுட்னஸில் இருந்த கன்சிஸ்டன்சி மற்ற ஆஸ்பெக்ட்ஸில் இல்லை. இதுக்கு மேக்கிங் ஸ்டைலும் ஒரு காரணம். பரவர நீட்டில் என்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. சசியோட ஸ்டைலே கதை சொல்லப்பட்ட மாதிரி ஃபீல் ஆகலை. ஒரு சீரியஸ் சீனோட தொடர்ச்சியாகவே டக்குன்னு ஒரு காமெடி வருது, அப்புறம் ஸ்ட்ராங்கான எமோஷன் வேறு சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. இந்த ஸ்விட்ச் ஓவர் சீம்லெஸ்ஸாக இல்லாததுனால சுத்தமாக எனக்கு ஒட்டவே இல்லை. இந்த இன்கன்சிஸ்டன்சியோட சேர்ந்து நரேஷன் ஸ்டைல்லையும் ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்குது. நான் லீனியராக சொல்கிறாங்க, லீனியராக சொல்கிறாங்க. ஒரு கேரக்டரோட வாய்ஸ் ஓவரில் திடீர்னு கதை நரேட் ஆகுது, கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு கேரக்டரோட வாய்ஸ் ஓவரில் வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்லப்படுது. இது யாரோட கதை, யாரோட பெர்ஸ்பெக்டிவில் நாம் பார்க்குறோம் அப்படிங்கிறது கடைசி வரைக்குமே தெளிவாக இல்லை. அடுத்தது தேவையில்லாத சில கிளைக்கதைகள் படத்தோட ரன் டைமை சாப்பிடுது. வட்டிக்கு கடன் வாங்கின மேட்டர், ஒரு யூடியூபர் ஃபேமிலியோடைய கண்டென்ட் அப்சஷன், ரெண்டுமே சுத்தமாக எனக்கு எஃபெக்டிவாக இல்லை. கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும்னு சில விஷயங்கள் சூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் மேட்டருங்கிறது மோசமான டேஎஸ் எக்ஸ் மாக்கினா மொமெண்ட்டாக தான் இருந்துச்சு. திடீர்னு ஒரு கேரக்டர் கோச்சிங் ஸ்கூல் ஆரம்பிச்சேன்னு சொல்லும்போது அதுக்கான காசு எங்கே வந்துச்சுன்னு சொல்லப்படலை. 1.8 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற ஒரு சேனலுக்கு சில்வர் பட்டன் வேணும் அப்படின்னு சொல்லும்போது சர்ஃபேஸ் லெவலில் மட்டுமே அப்படி சில கேரக்டர்ஸ் அவங்க எழுதி வச்சிருக்காங்க, எந்த ரிசர்ச்சும் பண்ணல அப்படிங்கிறது புரியுது. ஒரு மோசமான கிரைமை ஒரு ஃபேமிலியே சேர்ந்து பண்ணுறாங்க, ஆனால் ரொம்ப கூலாக எக்ஸிட் ஆயிடுறாங்க. கடைசியில் அவங்களுக்கு எதுவும் தண்டனை கிடைச்ச மாதிரியும் தெரியல, அந்த சம்பவத்துக்கான விளைவுகள் இருக்கிற மாதிரியும் தெரியல. இப்படி நிறைய கமாக்கள் கடைசி வரைக்கும் ஃபுல் ஸ்டாப்பாக மாறவே இல்லை. எனக்கு இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது கேளடி கண்மை ஞாபகம் வந்துச்சு. ஒரு வீடோட் சிங்கிள் ஃபாதர் பொண்ணுகிட்ட ரொம்ப பாசமாக இருக்காரு. எதேச்சியாக அவருக்கு ஒருத்தங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் வரும்போது பொண்ணால் அதை பொறுத்துக்க முடியல, ஏற்றுக்க முடியல. ஸோ பொண்ணுக்காக தன்னுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. அதில் பெரிய ட்ராமாலாம் கிடையாது. கிட்டத்தட்ட இப்படியான ஒரு கட்டம் இந்த கதையிலையும் வருது. ஆனால் இங்கே சட்டிலிட்டிக்கு இடமே இல்லை. அம்மாவுடைய விஷயத்துக்கு வர எதிர்ப்புக்கான காரணம் இன்னும் அழுத்தமாக இருந்திருக்கலாம். அதே மாதிரி மனசு மாறுறதுக்கான காரணமும் இன்னும் கன்வின்சிங்காக சொல்லப்பட்டிருக்கலாம். அஜய் திஷன், பாலாஜி சக்திவேல், விஜய் ஆண்டனி, கருணாஸ் மாதிரி சிலர் மட்டும் கொஞ்சம் ரெஜிஸ்டர் ஆகிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் சுவாசிகா எல்லாருமே டீசென்ட் பர்ஃபார்மன்சஸ்.
டெக்னிக்கலி அடிக்குவேட்டான ஒர்க்கை தந்திருக்காங்க சினிமாட்டோகிராஃபரும் எடிட்டரும். பாலாஜி ஸ்ரீராம் இசையில் மாயக்கனவு பாட்டு மட்டும் கேட்க நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த 100 சாமி பாப்புலர் சென்டிமெண்ட்ஸில் கை வச்சு அதை ஓரளவுக்கு போர் அடிக்காமே கொண்டு போயிருக்காரு இயக்குனர் சசி. பார்க்குற ஆடியன்ஸ் எவ்வளோ கன்சர்வேட்டிவாக இருந்தாலும் படம் முடியும் போது அவங்களும் ஒரு புரட்சி பண்ண ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதுல இருக்குது இந்த படத்துடைய சக்ஸஸ். எனக்கு ஒரு ஓகே வாட்சா, ஒரு ஓகேவான ஃபேமிலி ட்ராமாவாக இருந்தது. விருப்பம் இருக்கிறவங்க தியேட்டர்ஸில் மட்டும் பாருங்கள். வயலண்ட்டான இன்டென்ஸான சில காட்சிகளுக்காக இந்த படம் என்னுடைய பார்வையில் UA 16+. உனக்கு இந்த ஸ்டார்ஸ் பார்த்தா என்ன தோணும்? ஸ்டார்ஸை பார்த்தா உன் ஞாபகம் தான் வரும்.